ஹாய், இன்றைக்கி கிரான்பெர்ரி வச்சு சூப்பராக ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரான்பெர்ரி ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப புளிப்பாக இருந்தோடனே நம்ம இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ஊறுகாய் செய்யலான்னு டிசைட் பண்ணி இன்றைக்கி ஊறுகாய் செஞ்சாச்சு. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே டைரெக்டாகவே இந்த கிரான்பெர்ரியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கரண்டியாலேயே அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இது கூடவே காரத்துக்காக மிளகாய் வத்தல் பொடி 2 ஸ்பூனும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தய பவுடர்லேருந்து 2 ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் சூப்பரான ஊறுகாய் ரெடி.